Hi friends, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ஈஸியான மெத்தட்ல பாஸ்தா தாங்க எக் பாஸ்தா எப்படி செய்வதுன்னு பாப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஒரு pan எடுத்துக்கோங்க. கொஞ்சமா தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஹீட் ஆனதுமே ஒரு கப் அளவுக்கு பாஸ்தா ஆட் பண்ணிருக்கேன். அது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் பாஸ்தாவுக்கு. இப்போ பாயில் ஆகிற டைம்ல கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்பனா தான் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டாது. இத நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ பாஸ்தா நல்லா வெந்திருச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம நார்மல் வாட்டர் வச்சு நல்லா வாஷ் பண்ணி வேற பேன்ல ஆட் பண்ணி எடுத்து வச்சிரலாம். இப்போ அதே பேன்ல 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே அது கூடவே ஒரு வெங்காயம் எடுத்துக்க பெரிய வெங்காயம் பிரியாணி கறியிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அது கூடவே காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணியிருக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ அது கூடவே சின்னதாக ஒரு தக்காளி எடுத்துருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா எடுத்துருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. மசாலா ஸ்மெல்லாம் போகட்டும். இப்போ 2 முட்டை எடுத்துருக்காங்க, அதையும் இது கூட உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலாவோட. இப்போ நம்ம வேக வச்ச பாஸ்தாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாஸ்தாவை. ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாங்க. அப்படின்னா தான் மசாலா அதிலோட ஏறும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான மெத்தடில் பாஸ்தா ரெடிங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நான் இதில் வேறு எதுவுமே டொமேட்டோ சாஸு எந்த சாஸுமே நான் யூஸ் பண்ணலங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஹெல்த்தியான இதாக நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடு. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.